ஓகே, அப்படியே கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது தான். ஸோ டிஇடியோட பேப்பர் 1 and 2 அப்படிங்கிறதுனோட முக்கியமாக ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட யாராவது சொல்ல முடியுமா நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருந்தோன்னு? எல்லாருக்குமே ஆடியோ அண்ட் வீடியோ அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படியே கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் சைக்காலஜி லெவனாப்பா? ஓகே, 11. சைக்காலஜி அப்படின்னாவே நம்ம பொதுவாக எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிரேக்க வார்த்தை அப்படிங்கிறது சைக்கி அப்படின்னா உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். லோகஸ் அப்படின்னா அறிவியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ உளவியல் அப்படின்னாவே ஆன்மா பற்றியது, உளவியல் அப்படின்னாவே ஆன்மா பற்றியது, அதே மாதிரி மனம் பற்றியது, அதே மாதிரி அந்த மனம் மற்றும் ஆன்மாவை பற்றி ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆன்மா அறிவியல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி காண்ட், இமானுவேல் காண்ட் அவர் தான் சொல்லியிருந்தார் உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, அது மனிதனின் மனம் பற்றியது. இது அடிக்கடி போன இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இமானுவேல் காண்ட் அப்படிங்கிறது உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல, அது மனிதனுடைய மனம் பற்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியவர் ஃபஸ்ட்டு இருக்கிறது டெமோக்ரட்டஸ். அந்த டெமோக்ரட்டஸ், அதுக்கப்புறம் பிளேட்டோக்கு அப்புறம் அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் காண்ட்டு. நீங்கள் பழைய கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த ஆடியோ ஃபாலோ பண்ணிங்கப்பா. நான் வேகமாக போயிடுறேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு நமக்கு இன்றைக்கி டெஸ்ட் வைக்கணும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பிஜிடிஆர்பி உள்ளவங்களுக்கு 6வது யூனிட் அப்படிங்கிறது டெஸ்ட் இருக்குது இன்றைக்கி. அது போத் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன், டிஇடி அண்ட் டிஆர்பி 2 பேருக்குமே. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறதுனால பரவாயில்லம்மா மேம் பேசுங்கம்மா. எதோ பேசணுமா? ஒண்ணுல சார், நான் 6th யூனிட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் படிக்கலாமா சார்? நல்லா படிச்சுங்க 6th யூனிட் படிங்க. தேங்க்யூ சார், நான் எக்ஸிட் ஆயிக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஸோ பாருங்க, இந்த கல்வியாளர்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல. இதில் முக்கியமான கல்வியாளர்கள் யாரு, இந்த கல்வியாளர்கள் என்னென்ன கருத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முக்கியமான கல்வியாளர்கள் யாரு, அந்த கருத்து என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூசோ. அப்போ இந்த ரூசோ அப்படிங்கிறவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப முக்கியமானது. என்னாச்சுமா இடையில டிஸ்டர்ப் இருக்கு, என்னாச்சு? எதுவும் பேசணுமா மேம்? என்ன சொல்லுங்க மேம். இல்ல ஒவ்வொருத்தரா கேட்க வேண்டாம். ஸோ யார் வேணாலும் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு இட் இஸ் நாட் அ மாண்டேட்டரி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் இஃப் யூ லிசன் த கிளாஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பட் நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படியே வித்தவுட் பெர்மிஷன் யூ கேன் லீவ். ஓகே, ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு யூடியூப். ஒவ்வொருத்தராக பேசியிருந்தோம்னா இட் வில் டேக் டைம். ஏன்னா இது டிஇடிக்கு மாண்டேட்டரி, ஏன்னா டிஇடியோட ஃபர்ஸ்ட் யூனிட் தான் அது. டிஆர்பிக்கு இட் இஸ் நாட் மாண்டேட்டரி. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான யூனிட். போத் 2 பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ வேணுன்றவங்க கற்றுக்குங்க, வேண்டான்றவங்க நீங்களே ரிலீவ் ஆகிக்கலாம். ஒவ்வொருத்தரும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூமா. அப்போ இந்த ரூசோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறை கல்வினாவே நெகட்டிவ் எஜுகேஷன். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை மைய கல்வி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானவர் இவர். ரூசோ எடுத்துக்கலாம். அதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொபைல் எடுத்துக்கலாம், மாண்டிசாரி எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மைய கல்வி, சைல்டு எஜுகேஷன் ஓரியன்ட், சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை மைய கல்வின்னு சொல்லிட்டு. அப்போ ரூசோ பாருங்க, இந்த இதில் என்ன காமிச்சிருக்கோம்னா ஆசிரியர்கள் குழந்தையின் வளர்ச்சி நிலைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. ஆசிரியர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலைகளை, அதாவது அவங்க எந்தெந்த மாதிரியான செக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுல அவங்களுடைய குரோத் இருக்கு, அந்த சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதோட நிலைகள், அந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே போல் பெஸ்டாலஜி, இவரும் நம்ம முக்கியமான ஒரு நபர்னு சொல்கிறோம். பெஸ்டாலஜி இது வந்து பிஜிடிஆர்பியில் 2nd யூனிட்ல ரொம்ப முக்கியமாக அவங்கெல்லாம் வருவாங்க. ரூசோ வருவார், இந்த பெஸ்டாலஜி வருவார். அதே மாதிரி 6th யூனிட்ல இந்த ஸ்கின்னர் வந்தார் பாருங்க. இது 2 பேருக்குமே முக்கியமான யூனிட் தான், பிஜிடிஆர்பி அண்ட் டிஇடி அப்படிங்கிறதுக்கு. ஸோ பெஸ்டாலஜி என்ன சொல்றாருன்னா கல்வி குழந்தைகளுடைய உளவியல் வளர்ச்சிக்கு, அவர் என்ன சொன்னாரு, குழந்தையினுடைய காமன வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டாரு ரூசோ. ஒரு ஆசிரியர் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சி நிலைகளை அறிந்திருக்க வேண்டும் சொன்னவர் ரூசோ. ஆனால் இவர் பெஸ்டாலஜி என்ன சொல்றாருன்னா ஒரு கல்வி குழந்தையினுடைய உளவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இந்த மென்டல் சைக்காலஜி, அந்த மென்டல் குரோத்து, அந்த மென்டல் குரோத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு? பெஸ்டாலஜி. அப்போ இவர் தான் பெஸ்டாலஜி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் எல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்.
என்ன சார் சொல்றாரு? விஷயங்கள் முன்னால், சொற்கள் பின்னால் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் மீனிங் தான் முன்னால, அர்த்தம் தான் முன்னால, மேட்டர் தான் முன்னால, அதுக்கப்புறம் தான் சொல்லு. சரியா? அதாவது மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது அர்த்தம் முன்னாடி இருக்கணும், மீனிங் முன்னாடி இருக்கணும், விஷயம் முன்னாடி இருக்கணும், மேட்டர் முன்னாடி இருக்கணும், அப்புறம் தான் சொல்லு இருக்கணும். இது யார் சார் சொன்னா? பெஸ்டாலஜி. இவர் தான் கல்வி உளவியலின் தந்தை. த ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் த எஜுகேஷன் சைக்காலஜி. எஜுகேஷன் சைக்காலஜினாவே நம்ம பெஸ்டாலஜி எடுத்துக்கலாம். அதாவது அதுபோல சோசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து அகஸ்டே எடுத்துக்கலாம். அந்த அகஸ்டஸ் காம்டே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அகஸ்டஸ் காம்டே அவரை எடுத்துக்கலாம். பெஸ்டாலஜி அப்படிங்கிறது கல்வி உளவியலின் தந்தைன்னு எடுத்துக்கலாம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? ஸோ கல்வி வந்து குழந்தையோட உளவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப இருக்க வேண்டும் சொல்றாரு. முதல்ல விஷயம்தான் முன்னாடி இருக்கணும், அப்புறம் தான் சொல்லு இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து ஸ்கின்னர், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்க யார் சொல்லுவா? ஸ்கின்னர் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆக்கநிலை அர்த்தம்? பழைய ஆக்கநிலை அர்த்தமா அல்லது செயல்படு ஆக்கநிலை அர்த்தமா? ஸ்கின்னர் அப்படின்னு சொன்னாவே பாவ்லோ அப்படின்னா பழைய ஆக்கநிலை அர்த்தம், கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ்லோ அப்படின்னா கிளாசிக்கல். அப்ப செயல்படு அப்படின்றது ஆப்பரண்ட். அப்ப ஆப்பரண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கண்டிஷனிங் அப்படின்னாவே ஸ்கின்னர் எடுத்துக்கணும். ஆப்பரண்ட் அப்படின்னாவே ஸ்கின்னர் எடுத்துக்கங்க. பாவ்லோன்றது பழைய ஆக்கநிலை அர்த்தம். பழைய ஆக்கநிலை உருத்தம் அப்படிங்கிறது அவர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. இந்த பாடம் எங்க படித்தோம்? பிஜிடிஆர்பியில் 6வது யூனிட்ல படித்தோம். அஞ்சாவது யூனிட்ல படித்தோம். பிஜிடிஆர்பிக்கு 5வது யூனிட் லேர்னிங் அண்ட் டீச்சிங், கற்றல் மற்றும் கற்பித்தல் அப்படிங்கிற பாடத்தில் வருவார். இந்த ஸ்கின்னர் வருவாங்க, பாவ்லோ வருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவர். அடுத்து பாருங்க, அடுத்த நபர் நம்ம பார்க்க போறது யார் சார்? அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஸ்கின்னரு கற்றல் மாற்றம் மற்றும் நடத்தை மாற்றம் மூலம் ஆளுமை அண்டு வளர்ச்சி இருக்கின்றார். இந்த ஆளுமைன்றது பிஜிடிஆர்பிக்கு 6வது யூனிட். ஆளுமை அப்படிங்கிற பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டினாவே பெர்சோனா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு பார்த்தோம்? பெர்சோனா லத்தீன் மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு பெர்சோனா அப்படின்னாவே என்ன பொருள்? பெர்சோனா என்ன பொருள்? மாஸ்க்னாவே என்ன பொருள்? முகமூடி. மாஸ்க்னாவே முகமூடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஸ்கின்னர் என்ன சொல்றாருன்னா, கற்றல் மாற்றம் மற்றும் கற்றல் மாற்றம் மற்றும் நடத்தை மாற்றம். ஸோ கற்றல் மாற்றம் மற்றும் நடத்தை மாற்றம் மூலம் ஆளுமை வளர்ச்சி இருக்கும்பா. கற்றல் மாற்றம், நடத்தை மாற்றம். நமக்கு சைக்காலஜிக்கே, நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பெர்மனன்ட் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். கல்வி உளவியல் அப்படிங்கிறது கூட டெஃபினிஷன் என்னன்னா, பெர்மனன்ட் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், நடத்தையில் ஏற்படக்கூடிய ஒரு நிரந்தர மாற்றம் அப்படிங்கிறது தான் கல்வி உளவியல் அப்படிங்கிறத எல்லா கல்வியாளர்களும் சொல்கிறாங்க. அப்போ குரோ பாருங்க, ஏற்கனவே குரோ என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி குரோ ஒரு முக்கியமான டெஃபினிஷன் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். குரோ அண்ட் குரோ, அதாவது கல்வி அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது ஒருவர் பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னவர் தான் இந்த குரோனாவே புரிஞ்சுக்கலாம். இந்த குரோன்றது CROW, நம்ம அந்த குரோ CROW GROW பார்த்தோம்னா குரோ அப்படி வேணா அசோசியேட் பண்ணிக்கலாம். GROW குரோ அப்படின்னு சொன்னாவே நம்ம ரொம்ப முக்கியமானது வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு கல்வி மாற்றம் அப்படிங்கிறது, ஒரு கல்வி நிகழ்வு அப்படிங்கிறது, ஒரு கற்றல் அனுபவம்ன்றது தொடர்ந்து பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டா குரோ அண்ட் குரோ அப்படிங்கிறத எடுத்துக்கணுங்க. ரைட், இப்போ இது முடிச்சிட்டோம். யார் முக்கியமான சைக்காலஜிஸ்ட் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹவ் கவர்ட் 11 pages. உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுதுலமா? மெட்டீரியல் ரீச் ஆகுதுல? மெட்டீரியல் ரீச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? என்னம்மா ஏதோ பேசுனீங்க? ஓகே, ஸோ டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் எழுதிக்கங்க. டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப். ஒரு கல்வி உளவியல் முதல் பாடம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாடங்கள் வந்து எளிமையாக புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடம் தான் எப்பவுமே முக்கியம். இந்த போத் ரெண்டு பேருக்குமே, பிஜிடிஆர்பி அண்ட் டிஇடி ரெண்டு பேருக்குமே முக்கியமான பாடம். இதில் தான் அதிகமான கேள்விகள் வரும். ஸோ மொத்தம் 30 questions. நான் ஏற்கனவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்துக்கிட்ட நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஆமாம் அவ்வளோ பக்கம் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாமே போன டிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன் சைக்காலஜி அப்படிங்கிறதுல. ஸோ அதே மாதிரி தமிழில், இங்கிலீஷில், மேத்தமெட்டிக்ஸில், சயின்ஸில் கிட்டத்தட்ட 1035 பக்கமும் என்னமோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்டேன், போத் டிஆர்பி அண்ட் டிஇடி. யாருக்கும் வரலைன்னா நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் அனுப்பிச்சு தரேன். ஏன்னா இதில் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கொடுத்தது வந்து நீங்கள் பின்னால் சேர்ந்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது. அப்படிங்கிற போது நான் இப்போ சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே
பழைய டிஇடியில் கேட்கப்பட்ட, அதாவது 4 டிஇடி இது வரைக்கும் நடந்திருக்கு. 2012 நடந்திருக்கு, 2013 நடந்திருக்கு, 2017 நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு. இந்த 2012 நடந்தது கேன்சல் பண்ணாங்க. பட் 2012 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப மினிமம் தான் பாஸ் பண்ணாங்க 2012. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஜீரோலாம் போட்டாங்க. பேப்பரில் போடும்போதே 0 அப்படிலாம் போட்டாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா, எல்லாரும் டீச்சராக இருக்கிறாங்க பட் தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பேசு பொருளாச்சு. அப்புறம் தான் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் 2013 அப்படிங்கிறதுல நியூ கொஸ்டின் பேப்பர் வச்சாங்க. அப்போ தான் மார்க்கும் குறைச்சாங்க. 55% மார்க் எடுத்தால் போதும். முன்னாடி 60 இருந்துச்சு, 90 எடுத்தால் தான் பாஸ் இருந்துச்சு 2012. இப்போ 55% எடுத்தால் கூட போதும்னு சொல்லிட்டு 82 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஇடியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, ஷெட்யூல் ரைபாக இருக்கிறவங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. 60 மார்க் எடுத்தால் கூட போதும், இந்த வருஷம் மட்டும்தான் ஆகும் இந்த டிஇடிக்கு மட்டும். ஸோ அவங்களுக்கு ஒரு என்ன கொடுக்குறாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகேங்க, டெஃபனிஷன் அண்ட் ஸ்கோப்ன்றதை பார்க்கலாம். டெஃபனிஷன் அண்ட் ஸ்கோப். அப்போ டெஃபனிஷன் அண்ட் ஸ்கோப் அப்படிங்கிற போது கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னாவே இது குழந்தை பருவ மற்றும் இளமை கால உளவியல் சொல்கிறான். குழந்தை பருவம். இடையில யாரோ பேசுறீங்க, எதுவும் பேசணுமா? யாரும் ஆன் பண்ணி வைக்காதீங்க. நம்ம அதில் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. தெரியாமல் கைப்பற்றுச்சுனாலும் கவனிங்க, நம்ம பேசுகிறத கவனிங்க. இல்லை ஏதாவது டவுட்னா நீங்கள் ஸோ யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அதர்வைஸ் யூ ஷுட் கீப் குவைட். ஸோ வரையறை மற்றும் பரப்பு, டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப்னு பார்க்கும்போது குழந்தை பருவம் அப்படிங்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட். நமக்கு பாடமே கல்வி உளவியல் கிடையாது. டிஇடியை பொறுத்தவரை பாடமே கல்வி உளவியல் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பாடமே நமக்கு என்ன சார்னா சைல்டு டெவலப்மெண்ட் படக்காட்சி தான். சரியா? அப்போ குழந்தை பருவம் மற்றும் இளமை கால உளவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் சைக்காலஜிங்கிறது ஒரு கிளை. ஸோ இது எந்த வயது எழுதி வச்சுங்க, 2லேருந்து 12 வயது வரை இவங்க தான் குழந்தைகள். அப்போ நம்முடைய சைக்காலஜி எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, குழந்தைனா யாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடியது 2லேருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம குழந்தை, சைல்டுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் 13 to 19 அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம அவங்கள வந்து என்ன சொல்கிறோம், ஸோ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அப்படி சொல்லி கொண்டு போயிடும். அடலசன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பருவம் முக்கியமான பருவம்னு சொன்னேன். எங்க நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னது ஞாபகம் இருக்கா? யார் சொல்கிறா இது வந்து குழப்பமான சிக்கலான ஒரு மனக்குமுறல் உள்ள, ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பருவம் சொன்னது யார்? யாருமா? ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு. எஸ், ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் தான் குறிப்பிடுறாரு. ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து ஸோ வயது கேட்டாங்கன்னா 2லேருந்து 12 வயது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸோ நமக்கு 13 முதல் 19 வயது வரை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன சார் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒன்று வளர்ச்சிங்கிற குரோத், 2வது வந்து நடத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூட். இந்த 3 முக்கியமானது. அதே மாதிரி மென்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ ஒன்று வளர்ச்சி, ஒரு சைல்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2வது அவங்களுடைய நடத்தைங்கிற ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3வது மனம் அப்படிங்கிற அவங்களுடைய மென்டல் எப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாடத்தை வாட் இஸ் வாட்லாம் படிக்காதீங்க. சைக்காலஜியை மட்டும் வாட் இஸ் வாட் படிக்கவே கூடாது. நல்ல காம்ப்ரிஹெண்ட் திங்கிங் வேணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நல்ல பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அப்படிங்கிற போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆழ்ந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவ அறிவோடு படிக்கணும். சரிங்க, இந்த டெஃபினிஷன்ல என்ன முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படி சொல்லி பார்ப்போம். ஆமாம், 2 தான் சார். 2 தான் நமக்கு 2 பேரை பற்றி தான் படிக்கணும். ஏன்னா நம்ம இளைஞர்களோட முடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் படக்காட்சி அப் டு 10th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15-16 வயசோட நம்ம முடிச்சுக்கணும். அப்போ நுண்ணறிவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த நுண்ணறிவு அப்படின்னு சொன்னாவே நம்ம 16 வயசோட ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிடணும் இல்லையா? சில பேர் 15ன்னு சொன்னாங்க, சில பேர் 16ன்னு சொன்னாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து உடலுங்க. இந்த நம்மளுடைய கல்வியில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஃபிசிக் பாடி அந்த மாதிரி. 2வது அந்த 13 வயதுக்கு மேலே அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செட்டோட ஒன்றிருவான். அவன் தான் நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி நண்பர் கூட்டத்துக்குன்னு ஒரு வைப்பான். ஸோ அவன் தான் பீர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. PEER பீர் குரூப்னா ஒப்பார் குழுனாவே அடல்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த பீரியட்ல தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வளர்ச்சியினுடைய கட்டங்கள் பாருங்க, இதை சார் கேட்டாரு, அதே மாதிரி இருக்கிறது எழுதி வச்சுங்க. இப்போ இந்த வளர்ச்சியோட நிலைகள் எப்படி பிரிக்கிறோம், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க ஆன்லைன்ல இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னா இதையும் பார்த்துருந்துருக்கலாம், இந்த மேட்டரையும் பார்த்துருக்கலாம். பரவாயில்ல இல்லைன்னா நான் பின்னால் காமிக்கிறேன். சார் நல்ல சார், ரொம்ப தான் சார். என்ன சார் ஆன்லைன்ல இல்லை 2மே வரலாம். நீங்கள் நேரடியாக வர மாதிரி வந்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஆன்லைன்லேயும் வாங்குறதாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பருவம், இன்ஃபேன்சி அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 2 வருஷங்க. இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் வந்திருக்கு, நிறைய கொஸ்டின் வந்திருக்குங்க.
அப்ப பிள்ளை பருவம் அப்படின்னு சொன்னாவே இன்ஃபான்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபான்சி அப்படின்னாவே 0 to 2 வருடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 0 to 2 வருடம் அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரோ உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க போல, அதனால தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. ஓகே தங்கமணியா, ஏமா இவ்வளோ லேட்டு? சார் நான் 10:42 இருந்து ட்ரை பண்றேன் சார், என்னோடது கனெக்ட் ஆகலைங்க சார். 10:42 சார் உங்களுக்கு கால் பண்ணேன், மேம்க்கும் கால் பண்ணேன் சார். சரி பரவாயில்ல. 10:42 இருந்து ஏன் ட்ரை பண்றீங்க? 10:30 ட்ரை பண்ணியிருக்கணும்ல. நான் உள்ள வந்துட்டேன், அதனால தான் எனக்கு தெரியல. நான் உள்ள வந்துட்டேன் கிளாஸஸ்க்குலாம். சரி வாங்க உள்ள வாங்க பேசலாம். ஓகே ஓகேங்க சார். ஸோ பிள்ளை பருவம் அப்படிங்கிறது 0ல இருந்து 2 வருடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 0ல இருந்து 2 வருடம். ஸோ இதுல என்னென்ன சார் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை பருவம்ன்ற 0ல இருந்து 2 வருஷத்துல தான் உடல் வந்து விரைவான வளர்ச்சி இருக்கும். பின் வருவனவற்றுள் ஒன்னே மட்டும் தவறா, 2 தவறா, 3 தவறா, எல்லாம் தவறா, எல்லாம் சரியா, இப்பெல்லாம் கேள்வி கேட்பாங்க இதுல. அப்ப 0 to 2 வருஷத்துல உடல் வந்து எப்படி இருக்குமா, ஒரு ரேபிட் growth, ஒரு விரைவான வளர்ச்சி இருக்கும். ஒரு ரேபிட் growth, ஒரு விரைவான வளர்ச்சி இருக்கும் ஒண்ணு. அதே மாதிரி உணர்வு இயக்க திறன்கள் அப்படிங்கிறது இருக்கும். பியாஜே சொல்றாரு உணர்வு இயக்க திறன்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் 0 to 2, அதோட உணர்வு அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெற்றோரை பார்க்கறது அல்லது அருகாமையில் இருக்கிறவரை பார்த்தா பயப்படுறது, அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட போய் ஒன்றி அந்த போய் உட்காராது. ஸோ பெற்றோரை தவிர, அதுவும் பர்டிகுலராக அவங்க அம்மாவை தவிர, அம்மாவோட அரவணைப்பில் தான் அதிகமாக அந்த குழந்தை இருக்கும். ரொம்ப முக்கியமானது அந்த உணர்வு இயக்க திறன் அப்படிங்கிறத பியாஜே சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பெற்றோர் பாதுகாவலருடன் வலுவான பிணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பருவத்தில் தான் 0ல இருந்து 2 அந்த வயது அந்த பருவத்தில் தான் பெற்றோரோடையும் பாதுகாவலரோடையும், பாதுகாவலர்னா யார் அந்த குழந்தையோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, இப்போ மேபி அது வந்து நர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸாக கூட இருக்கலாம், அல்லது அவங்க பாட்டி அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது அவங்க சிஸ்டராக இருக்கலாம், அவங்க வீட்டாரில் யாராவது ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். ஸோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ பெற்றோர் பாதுகாவலருடன் வலுவான ஒரு பிணைப்பு, இது யார் சொல்லியிருக்கா? எரிக்சன் சொல்லியிருக்காரு. அந்த எரிக்சன் சொல்லும்போது இது சொல்வார், ஒன்று ட்ரஸ்ட்டு நம்பிக்கை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரஸ்ட் அந்த மாதிரி அவநம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அந்த குழந்தை நம்பும், இல்லைன்னா நம்பாது. நீங்கள் இந்த குழந்தைய கூட பாருங்களேன், ஒரு புதிதாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட அந்த குழந்தை போய் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஒன்றாது, அப்போ பயப்படும். அது ஒன்று அவங்க அப்பா அல்லது அம்மா அல்லது அவங்க வீட்டார்னா உடனே ஓடி போயிடும், நம்பிக்கை இருக்கும். இப்போ மற்றவங்கன்னா அவநம்பிக்கை, அந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த பருவம் முக்கியமான பருவம் 0ல இருந்து 2 வருடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை எரிக்சன் சொல்லும்போது நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்றாரு. பியாஜே சொல்லும்போது உணர்வு இயக்கத்திறன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக இதில் உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு கேட்டால் விரைவான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே தாங்க ஃபர்ஸ்ட் மொழி வளர்ச்சி அப்படிங்கிறத தொடங்கும். அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி, ஸோ தாத்தா அம்மாச்சி அப்படின்னு சொல்ல அந்த பழக்கம் அதிகபட்சமா மொழி வளர்ச்சி தொடக்கம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல தான். 0ல இருந்து 2 வயது அப்படிங்கிறதுல எடுத்துக்கணும். மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பருவத்தில் தான் ஆரம்பிக்குது. அடுத்த பருவம் அப்படிங்கிறது 2 to 6ங்க. அப்போ 0 to 2 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்து 2 to 6 அப்படிங்கிறது தான், இதுதான் ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரம்ப குழந்தை பருவம் அப்படிங்கிறது. இவங்களுக்கு தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் பிஜிடிஆர்பிக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இதாக இருக்கும். அதாவது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன் தொடக்க கல்வி. பொதுவாகவே முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறது 2 to 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ ஆரம்ப குழந்தை பருவங்கிறது ஏர்லி சைல்டுஹுட் பீரியட் அப்படின்னாங்க 2 to 6 அப்படிங்கிறது. இதைத்தான் அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிற முன்னிலை பள்ளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ரொம்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இமேஜினேஷன் இருக்கும், கற்பனை. இப்போ குழந்தை என்ன பண்ணும், ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சோறு ஊட்டும், பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டும். நம்ம தெரியாமல் அந்த குழந்தை அந்த பொம்மையை போய் மிதிச்சுட்டு போகிறோம்னு வச்சுங்க, பெரியவங்க மிதிச்சுட்டு போகிறோன்னா சாரி அப்பா மிதிச்சிட்டாரு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொம்மையோட இன்ட்ராக்ட் பண்ணும். நம்ம வாட்டுக்கு லூஸு, ஏன்னா அதுக்கு வந்து அதாவது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு லூஸு அப்படிலாம் பண்ணாத வைக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதோட இயல்பு, அந்த நேச்சுரலிசம், அந்த குழந்தையோட இயல்பு அது. ஸோ அந்த கற்பனை அப்படிங்கிறது இந்த பருவத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி மொழி நல்லா வந்து அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அதே மாதிரி அடையாள விளையாட்டு, சிம்பாலிக் பிளே, நான் சொன்னேன் இல்லையா, சோறு ஊட்டுறது. அந்த சிம்பாலிக் பிளேனா என்ன, சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சுக்கிட்டு நான் சோறு சமைச்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், ஐயா என்ன சாப்பிடுங்க, அப்பா சாப்பிடுங்க, பெரியப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்போ நம்ம விட்டுப்பா சூப்பர் டேஸ்ட் அருமை பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம அந்த பிள்ளையை பாராட்டணும்னா அது வந்து அந்த அணுகிற விதம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பருவம் முக்கியமான பருவங்க. ஸோ எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, இதுல தான் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குதுன்னா சுயாதீனம், பரவாயில்ல நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சுயாதீனம் ஏற்படும். இல்லை அவமானம், ஐயோ என்ன கேவலப்படுத்துறாங்க, திட்டுறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அங்கிட்ட போ, எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருப்ப, அப்படி பண்ணிட்டு இருப்ப, இப்படி பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு போற அந்த குழந்தை அவமானம் அடையும். அதே மாதிரி முனைப்புன்னா என்னது, இனிஷியேஷன். நம்ம அடுத்து பண்ணணும். அம்மா நீ சூப்பராக சமைச்சு கொடுத்துருந்தப்பா, என்னம்மா இது ரசமா, அதோட ரசம், ஓ சூப்பர், நீ பிரியாணி பண்ணி கொடு அப்படின்ற போது அடுத்த கட்ட நகலுக்கு அது போகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இல்லைன்னா குற்ற உணர்வு. பிள்ளைங்களை நம்ம வந்து கண்டிச்சோம்னா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத பண்ணோம்னா அதுக்கு என்ன வந்துடும், குற்ற உணர்வு. ஸோ இதெல்லாம் அந்த பருவத்தில் ரொம்ப முக்கியமான பருவம். எந்த பருவம் சார்னா இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில். அப்போ அந்த பிள்ளைங்க அந்த டீச்சர் பர்டிகுலராக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த 5th ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைங்க 6 வயது அப்படிங்கிறது ரீச் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சார் கொடுக்கணும்னா ரொம்ப பிளேவே மெத்தட் கொடுக்கணும். அதான் சொல்லுவாங்க இந்த ஆக்டிவ் பிளே மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல பிளே, அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண விடணும். அதான் முக்கியமானது. அதே மாதிரி பியாஜே இதை என்ன எரிக்சன் என்ன சொல்கிறாரு, அவமானம், முனைப்பு அல்லது குற்ற உணர்வு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பியாஜே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், பியாஜே வந்து இதை வந்து முன் செயல்பாட்டு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ஆப்பரண்ட் பீரியட், முன் செயல்பாட்டு நிலை அப்படிங்கிறது அதாவது ப்ரீ ஆப்பரண்ட் பீரியட். இதெல்லாம் யார் யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் பாருங்க, போன பருவத்திலையும் எரிக்சன் வந்தார், இந்த பருவத்திலையும் எரிக்சன் வர்றார், போன பருவத்திலையும் பியாஜே வந்தார், இந்த பருவத்திலையும் பியாஜே வர்றார். அப்போ பியாஜே எந்த மாதிரி 0 to 2 என்ன மாதிரி சொல்றாரு, இந்த 2 to 6 என்ன சொல்றாரு, அந்த நோட்ஸில் பார்க்குறீங்க, நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கரெக்டாக பார்த்துங்க. அப்போ இவர் பியாஜே என்ன சொல்றாருன்னா, ஸோ இவர் தான் என்ன சொல்றாருன்னா ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னா என்னது, இதான் தன்மையியல். ஈகோனாவே இருக்கு. எத்தனை ஈகோ பார்த்தோம், ஈகோ அந்த பார்த்தோம்ல, ஈடு ஐடி ஈடுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஈகோ அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் சூப்பர் ஈகோ பார்த்தோமா, 3 பார்த்தோமா? ஓகே ஓகேங்க. அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க லேட்டர் சைல்டுஹுட். ஸோ லேட்டர் சைல்டுஹுட் அப்படின்றது 6 to 12 வருஷம். இதுதான் லேட்டர் சைல்டுஹுட்னாவே 6 to 12. அப்போ இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோமா, ஒன்று வந்து 0 to 2, அதுக்கப்புறம் 2 to 6, இப்போ 6 to 12. இதுதாங்க வந்து ஸ்கூல் ஏஜ், பள்ளி பருவம். இதான் ஸ்கூல் ஏஜ். இங்கே தான் ஸ்கூலுக்கு உள்ள வருவாங்க. 6 வயசு அப்படின்னு ஆனதான் நம்ம 5 வயசு நிறைவானதான் நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ள வருவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள வருவோம். பள்ளி பருவம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ கல்வி கற்றல், நண்பர் குழு முக்கியத்துவம், நண்பர் குழு அப்படிங்கிறது முக்கியத்துவம் இந்த பீரியட்ல வந்துருவாங்க. ஸோ இதைத்தான் ஹோல்பர்க் சொல்றாரு ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. நெறினாவே ஒழுக்கம், ஒழுக்க வளர்ச்சி. இங்கே தான் ப்ரீ கன்வென்ஷனல் ஆர் கன்வென்ஷனல் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும், சமூகத்தோட ஸோ உறவாட ஆரம்பிக்கும். டீச்சர் அப்படிங்கிறத பார்க்கும், நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு ஒரு பொது இடத்துக்கு வருது, ஒரு ஆசிரியரை தன்னுடைய ரோல் மாடலாக பார்க்கும். நண்பர்கள் அப்படிங்கிறதோட எல்லாருடைய நண்பர்களாக சேருவாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த பீரியட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. இதைத்தான் கோல்பர்க் சொல்றாரு நெறி வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்றாரு. இதை பியாஜே என்ன சொல்றாருன்னு பாருங்க. பியாஜே என்ன சொல்றாருன்னா இதைத்தான் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னாவே இதுக்கு பேரு தர்க்க ரீதியான சிந்தனை அப்படிங்கிற. குழந்தை நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் இந்த வயசுல. ஏன் மிஸ், ஏன் டீச்சர், இது என்ன டீச்சர், அது என்ன டீச்சர், ஏன் டீச்சர் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிறவருடைய திரைப்படம் வந்துச்சு, பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நல்ல ஒரு குழந்தை, ஒரு பையன், அந்த பையன் கையில் வந்து ஒரு புத்தகத்தை வச்சுக்குவான். புத்தகத்தை வச்சுக்கிட்டு அம்மாட்ட போய் கேட்பான். அந்த அம்மாட்ட என்ன கேட்பான் அப்படின்னு சொன்னால், ஏம்மா நம்மளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ் சாதின்னு சொல்லி ஒதுக்குறாங்க, நம்மளாம் கீழ் சாதியாம்மா, நம்மளெல்லாம் வந்து நானும் ஒரு நாள் படிப்பேன், படித்து பெரியாளாகிட்டு நல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை அப்படி போகும்போது அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து ரொம்ப ஏக்கத்தோட போகிற பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சு ஸோ ரொம்ப கெத்தாக அந்த கோட் ஷூட்டு போடுற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளில் அந்த சின்ன வயசில் நம்ம என்னென்னத்தை விதைக்கிறோமோ, சரியா, அவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, அவங்க வேற நாம வேற, ஸோ இப்படி என்னென்ன நம்ம அதாவது அதான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை அல்ல, அது கேட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஜில் அது எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுதோ அந்த குழந்தை, அது பேரண்ட் இருந்து அப்சர்வ் பண்ணும், அதே மாதிரி ஸ்கூலில் அந்த மாதிரி டீச்சர்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணும், அந்த நண்பர்கள்ட்ட இருந்து அப்சர்வ் பண்ணும், பிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்து அப்சர்வ் பண்ணும். அது என்ன அப்சர்வ் பண்ணுதோ அதான் சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு குழந்தை வந்து நல்லவராவதும் தீவிரவாதம்ன்றதுல 2 முக்கியமான பங்கு வகிக்குது. என்ன சார், ஒன்று மரபுன்றது அவங்களோட ஹெரிடிட்டி, 2வது சூழலுங்க, என்விரான்மெண்ட். அது எந்த இடத்துல வளருது, எந்த மாதிரி வார்த்தைகள் அதை அப்சர்வ் பண்ணுது, எந்த மாதிரியான காரியங்கள் அது கண்ணோக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியும் சரி, அவங்களுடைய ஒழுக்க வளர்ச்சியும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பியாஜே என்ன சொல்றாரு, கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்க்க ரீதியான சிந்தனை, அதே மாதிரி வகைப்படுத்தும், வரிசைப்படுத்தும், இதெல்லாம் இருக்கு, கிளாசிபிகேஷன், அதே மாதிரி குரோனாலஜி கொடுக்கறது. அப்ப எரிக்சன் என்ன சொல்றாரு, இங்க தான் உற்பத்தி அல்லது குறைவுன்றார்.
ஒன்று நிறைய கற்றுக்கும், இல்லைன்னா ஒன்றுமே கற்றுக்காம ஒன்று திறமையை வளர்த்துக்கிறோம், இல்லைன்னா தோல்வியை சந்திக்கும். இந்த பீரியடில் எரிக்சன் சொல்கிறாரு பாருங்க, ஒன்று திறமை இருக்கும், இல்லைன்னா திறமை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த அதான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு இல்லையா, 5இல் வளையாதது 50இல் வளையாது. அப்போ ரொம்ப முக்கியமானது யாரு தெரியுமா? ஒரு 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 ரொம்ப முக்கியம். நீங்கள் பெற்றோர் அப்படிங்கிறது, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு 1000 பெற்றோர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த பீரியடில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கேட்டால் உண்மையான விஷயம் என்னன்னா, ஒரு பிள்ளை ரொம்ப சூப்பராக நல்ல நுண்ணறிவோடு இருக்குது, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்குது, நல்லா இருக்குது, அவர் நிறைய படிப்பு படித்ததுனால, ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டாரு, அல்லது எம்பில் படிச்சுட்டாரு, அல்லது பிஹெச்டி படிச்சுட்டாரு, அதனால தான் அவருடைய அறிவு கூடியிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நுண்ணறிவு அப்படிங்கிறது 16 வயதுக்கு மேலே கிடையவே கிடையாது. 16 வயதுக்கு மேலே கிடையவே கிடையாது. அதுலேயும் ரொம்ப உண்மையான வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? நுண்ணறிவு எங்கே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் தெரியுமா? இந்த ஏஜ் குரூப்பில் தான். 6லேருந்து இந்த 12 வயது பார்த்தோம் இல்லையா, இந்த 6 to 12. அதனால தான் சொல்கிறது, இந்த எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையானவர்களாக இருக்கும், ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லா இறங்கி சொல்லிக் கொடுக்குறதா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த குழந்தை எவ்வளோ எடுத்துக்குதோ, எவ்வளோ கிராஸ்பிங் பண்ணுதோ, எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ, அதுதாங்க அவங்களுடைய டாக்டரேட் வரைக்கும், அவர் வந்து கல்வியோட உச்சநிலை அடைகிற வரைக்கும் அதாங்க இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான அந்த டீச்சர்ஸ் தான். அதனால தான் சொன்னாங்க, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் ஃபீமேல் டீச்சர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு சும்மா ஒரு 7th ஒரு ஆக்டிங், அதாவது 5th கிளாஸ்க்கு ஒரு ஆக்டிங் போட்டு கொடுத்தாங்க. சரி அங்கே போய் அந்த பசங்களை ஸ்டாண்டர்டாக, அதாவது உட்கார வைக்கிறது அத்தாடி அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ கஷ்டம். உண்மையிலே சார் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாட்டு சொல்லி ஏன்னா அது ரொம்ப பொறுமை இருக்கணும். அதாவது தாய்மை அப்படிங்கிறத அதில் வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுறதுனால தான் உண்மையாகவே இந்த 2nd grade டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த 1 to குறிப்பாக 1 to 5 வரைக்கும் எடுக்கிறவங்க ரொம்ப ஹேர்ஸ், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கணும். நான் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த எல்கேஜி யூகேஜிக்கு போகும்போது காலையில் வரும்போது அழுதுகிட்டு அப்படியே வருவேன். நம்மளை வந்து பிள்ளை மாதிரி பார்ப்பேன் பிரின்சிபலுக்கு. அதே அங்கே நம்ம முன்னாடி இருப்போம், சார் பிரின்சிபலுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போனோம்னா நம்ம முறைச்சிட்டு போவேன். அதே அந்த 3:30 மணிக்கு அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹாய் சார், தேங்க்யூ சார், அவங்க மகிழ்ச்சியை வாங்கணும். அதே மாதிரி உள்ளே போயிட்டு கிளாஸுக்குள்ளே போகணும்னு வச்சுங்க, எல்கேஜி யூகேஜிலாம் போகணும்னு வச்சுங்களேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லானே பிரின்சிபலாக இருந்தோம். அப்படிங்கிற போது அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, அப்படியே துத்துவான், அழுவான், அப்படியே எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன்னுவான். அப்படியே பிரின்சிபல் தான் ஐயோ இல்லை உடனே நம்ம வந்து ஃபோன்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆக்டாக கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு, எங்கள் அம்மாட்ட சொல்லித்தரேன், ஒருமையில தான் பேசுவான், எங்கள் அம்மாட்ட சொல்லித்தரேன். ஆனால் அந்த பிள்ளைங்களோட நம்ம என்ன பண்ணணும் சார், அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும். சில பேரை பால் குட்டியோடலாம் அனுப்பிடுவாங்க இந்த ப்ரீகேஜி எல்கேஜின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ ஓகேங்க, அடுத்த பருவம் எழுதிங்க. 13லேருந்து 19 வருடம் அப்படிங்கிறத எழுதி வச்சு, இதுதாங்க அடலசன்ஸு. இதுவும் சூப்பர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th மேலே அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் அடலசன்ஸ். இது ரொம்ப முக்கியம். இதுதான் இங்கே அறிவுன்றது நமக்கு வந்து 6 to 12 எடுத்துக்கலாம், அறிவு ப்ளஸ் ஒழுக்கம். ஆனால் இங்கே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒழுக்கம் தான், சமூகம் தான். 13 to 19 இதுதான் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடலசன்ஸ்னாவே இளமை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருந்தாரு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு முதிர்ச்சிக்கான மாற்றம் அப்படிங்கிறது. இங்கே தான் மெச்சூரிட்டி ஆரம்பிக்குது. 6ஆம் வகுப்புக்கு மேலே போயிடுச்சுன்னா மெச்சூரிட்டி ஆரம்பிக்கும். ஸோ இங்கே தான் அந்த பப்பரிட்டி அப்படிங்கிற பாலியல் முதிர்ச்சி ஏற்படும். அந்த உடல் அதோட ஹார்மோன்ஸ் இருக்குல்லையே, ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட்டு, அந்த சேஞ்சஸ் ஏற்படுறதெல்லாம் இந்த பருவத்தில் தான். 13 வயதுலேருந்து 19 அந்த டீன் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த 13 வயது அப்படிங்கிற போது அதோட டீன் ஏஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த பப்பரிட்டி அப்படிங்கிற அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது உடலில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். இதை பியாஜே என்ன சொல்கிறார், இதைத்தான் பியாஜே என்ன சொல்கிறாருன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்போ ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற போது இதுதான் மேம்பட்ட கருத்தியல் சிந்தனை வரும். இந்த கான்செப்ட் ஓரியன்டாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. பியாஜே இது என்ன சொல்றாருன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றாரு. இதை எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, ஒன்று அடையாளம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கன்னு விரும்புவாங்க. ஒரு ரேங்க் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸோ எல்லாராலையும் பாராட்டும் போது சூப்பரு நான் பாரு அப்படின்ற மாதிரி அந்த டெவலப்மெண்ட்டை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்படின்றது. இல்லை அப்படின்னா குழப்பம், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியல, மற்றவங்களாம் என்னை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நான் லோ மார்க் எடுக்கிறேன், என்னை யாரும் பாராட்ட மாட்டுறாங்க. ஒன்று அடையாளம், அப்படி இல்லைன்னா அவமானம். அந்த மாதிரி இந்த குழப்பம், அந்த 2 ஸ்டேஜ் இங்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த அடலசன்ஸோட கேரக்டர்ஸ் என்னங்க, இந்த இளமை காலத்தினுடைய பண்புகள் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். அப்போ உடல் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன ஏற்படுது, ஸோ பாலியல் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு
இதில் நிறைய என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிலாம் நான் கேட்டிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஆண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மசில்ஸ் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதே மாதிரி குரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடித்த குரல் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். பெண்கள் அப்படின்னா அந்த இடுப்பு பகுதி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கும் வைக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ போத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறிவுங்கிற விஷயத்தில் கருத்தியல் சிந்தனை அப்படிங்கிறது வரும். ஸோ நிறைய கேள்வி கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் அப்படிங்கிறது வரும். ஸோ பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பருவத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இது அடலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு பருவம் வந்து முக்கியமான பருவம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடலசன்ஸ் பருவம்ன்றது முக்கியமான பருவம். அப்போ உடல் வளர்ச்சி, இந்த பாலியல் வளர்ச்சி, ஹார்மோன் மாற்றங்கள், இது எல்லாம் நடக்கக்கூடிய பருவம் வந்து இந்த 13க்கு மேலே தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி உணர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் எமோஷன், இந்த உணர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் மனநிலை மாறுபாடு அப்படிங்கிறது அடையாள தேடல், இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் தான் இருக்கும். அதனால தாங்க மனநிலை மாறுபாடு, எமோஷன் ஆவாங்க பிள்ளைங்க. சின்னதாக திட்டா கூட, சின்னதாக அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணிட்டா கூட அவங்க எமோஷன் ஆவாங்க. எமோஷன் அடையக்கூடிய பருவம் இந்த பருவம். அதே மாதிரி அடையாள தேடல் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்த தேட நினைப்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவார், அவருக்கு பிடிச்ச விஷயத்த தேட ஆரம்பிப்பார், அவருக்கு சார்ந்த காரியங்களை. அதே மாதிரி சமூகம்னு பார்க்கும்போது சோசியல் அப்படிங்கிற போது இந்த குரூப்பில் தாங்க நண்பர்கள், நான் சொன்னேன் அந்த பீர் குரூப், அந்த பீர் குரூப் அப்படிங்கிற ஒப்பார் குழு அப்படிங்கிறது இந்த பீரியடில் வர ஆரம்பிச்சிடும். ஒப்பார் குழு அப்படிங்கிறது சமூகம், நண்பர்கள் முக்கியம் நினைப்பாங்க. அதே மாதிரி ஊடக தாக்கம் இங்கே இருக்கும். இந்த இதை தான் பயங்கரமாக பயன்படுத்திப்பாங்க. ஊடக தாக்கம்னா என்ன சார், இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இப்போ இருக்க சோசியல் மீடியா, மொபைல் வந்து அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய பருவம் இந்த பருவம் தான். சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வயதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளை கூட ஒன்லி கேம்ஸ் மட்டும்தான் கவனம் செலுத்தும். ஒன்லி கேம்ஸ் அந்த மாதிரி கவனம் செலுத்தும். ஆனால் 13 வயதுக்கு மேலே போயிட்டா அவங்க எல்லா விஷயத்தையும் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த பருவத்தை தான் டீச்சர்ஸும் சரி பேரண்ட்டும் சரி ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும். அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க, எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தேடுறாங்க, அவங்க எந்த மாதிரியான அவங்க தனிமையாக இருக்கிறாங்களா, தனிமையாக இருக்க போது அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ பாலின ஈர்ப்பு இங்கே தான் வருது, இன்ஃபாக்சுவேஷன். அந்த பாலின ஈர்ப்புன்னு சொல்கிறல, ஆண் பெண் தேடல் அப்படிங்கிறது, பெண் ஆண் தேடல் அப்படிங்கிறது ஸோ இந்த பருவத்தில் தான் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி நெறி, ஒழுக்கம்ன்றப்ப உயர்ந்த நெறிமுறைகள், அதான் ஹோல்பர்க். ஒழுக்கம்னாவே நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும், ஹோல்பர்க் அப்படிங்கிற நபரை நம்ம பார்த்துக்கணுங்க. ஸோ இது முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். ரைட், பியாஜே இது எத்தனை நிலையாக பிரிக்கிறாரு பாருங்க. பியாஜே இது எத்தனை நிலையாக பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிலையாக பிரிக்கிறாரு பாருங்க. ஒன்று சென்சாரி மோட்டார். சரி, பியாஜே அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிதிறன் வளர்ச்சி அல்லது அறிவாற்றல் வளர்ச்சி, இது எல்லாமே பியாஜே ஓடுது. பியாஜே எத்தனை இதுவா குரூப்பாக பிரிப்பாருன்னா 4 வகையாக பிரிச்சிருப்பார். 1 0 to 2, ஒன்று வந்து 0 to 2. இந்த 0 to 2 அப்படிங்கிறத சென்சாரி மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்சாரி மோட்டார் அப்படின்னாவே முதல்ல அந்த பொருள் நிலைப்புத்தன்மை அல்லது முயற்சி பிழை, ட்ரையல் அண்ட் எரர். நம்ம ட்ரையல் அண்ட் எரர்னாவே யாருமா சொன்னோம், முயன்றி தவறி கற்றலாவே யாரு, தாரண்டைக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், முயன்றி தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னாவே நம்ம வந்து தாரண்டைக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். தாரண்டைக் சார், தாரண்டைக் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சென்சாரி மோட்டார்னாவே 0 to 2. அதே மாதிரி ப்ரீ ஆப்ரேஷனல், முன் செயல்பாட்டு நிலை. ப்ரீ ஆப்ரேஷனல் அப்படிங்கிறதா முன் செயல்பாட்டு நிலை. இது வந்து 2 to 7, 2ல இருந்து 7 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆர்டர் பண்ண, வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். 0 to 2 அப்படிங்கிறது சென்சாரி மோட்டார், 2 to 7 அப்படிங்கிறது ஸோ ப்ரீ ஆப்ரேஷனல் முன் செயல்பாட்டு நிலை. 3வது பிரிவுன்றது 7ல இருந்து 11 வயசு வரைக்கும், 7 to 11. இங்கே தான் வந்து இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் அப்படிங்கிறது வரும். கான்கிரீட் ஆப்ரேஷனல் அப்படின்னாவே இங்கே தர்க்கப்படுத்துறது, வகைப்படுத்துறது, மீள்திறன், அதாவது ரிவர்சபிலிட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னதை திரும்ப திரும்ப செய்து பார்க்கணும்னு நினைக்கும், அதை தான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் அப்படிங்கிறது 7 to 11. அந்த லாஸ்ட் ஒன் 11+, 11க்கு மேலே அப்படிங்கிறதா ஃபார்மல் ஆப்ரேஷனல். இதுதான் செயல்பாட்டு நிலை. 11 வயசு அப்படிங்கிற போது அது செயல்பட ஆரம்பிச்சிடும், தனித்து இயங்க ஆரம்பிக்கும், தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பும். ஸோ கருத்தியல் ரீதியாக கற்றுக்க ஆரம்பிக்கும், நிறைய கேள்விகள் கேட்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. இது யாரோடது, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது பியாஜேவோடது. இப்போ பியாஜே எத்தனை வகைப்படுத்துறாரு, 4 வகைப்படுத்துறாரு. 1 0 to 2, அதுக்கப்புறம் 2 to 7, அதுக்கப்புறம் 7 to 11, அதுக்கப்புறம் 11+, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்க. அடுத்து எரிக்சன் அப்படின்னு பாருங்க, 8 சொல்லுவார். எரிக்சன்னாவே 8. எரிக்சன்னாவே நம்ம சமூக பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இவருடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸ் அப்படின்னு போப்போ எரிக்சன் வந்து 8. அந்த எரிக்சன் வந்து 8ல் என்ன சொல்வாருன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுவார். அப்போ 1 இன்ஃபான்சி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும்.
இது 0 to 1ங்க. 0 to 1 அப்படிங்கிறது அந்த சிசு பருவம் அப்படிங்கிறது. இன்ஃபான்சினாவே சிசு. இது 0 to 1. இங்கே தான் நம்ம சொன்னோம் நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை, ட்ரஸ்ட் ஆர் மிஸ்ட்ரஸ்ட். என்ன சொன்னோம்? ஒன்று பாதுகாப்பு அல்லது நம்பிக்கை. இப்போ நம்ம அப்பா வந்து தூக்கி போகிறோம்னா கூட அந்த பிள்ளை வந்து சிரிச்சுட்டு போகும். அழாது. அப்பா தூக்கி போகிறோம்னா என்ன, ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபான்சி பீரியட்ன்றது 0 to 1, நம்பிக்கை நம்பிக்கையின்மை. ஸோ ஏர்லி சைல்டுஹுட், முன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை பருவம். இந்த ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிறது 1லேருந்து 3. 1லேருந்து 3 இங்கே தான் சுயாதீனம் அல்லது அவமானம். சுயாதீனம் அல்லது அவமானம்னா என்ன? ஒன்று அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை வந்து ஓகே நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அடையும், இல்லை நம்மளை வந்து திட்டுறாங்க அப்படின்னு அவமானப்படையும். இந்த 2 விஷயம் ஏர்லி சைல்டுஹுட்டில் வரும். அதே மாதிரி பிளே ஏஜ், இது 1 to 3 சுயாதீனம் அல்லது அவமானம். பருவம்ன்றது 1 to 3 ஏர்லி சைல்டுஹுட். ஏர்லி சைல்டுஹுட் அது செகண்ட் பருவம். யார் அடிப்படையில்? எரிக்சன் அடிப்படையில். எரிக்சன்னாவே என்னது? சமூக பிரச்சனை. 3வது பாருங்களேன், பிளே ஏஜ் அப்படி சொல்றோம். 3வது பார்த்தீங்கன்னா பிளே ஏஜ், விளையாட்டு பருவம் அப்படின்னு சொல்றோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஏஜ் அப்படிங்கிற விளையாட்டு பருவம். விளையாட்டு பருவம்னாவே 3 to 6ன்றதை எடுத்துக்கணும். 3லேருந்து 6 வயது வரை அதான் விளையாட்டு பருவம். இதைத்தான் முனைப்பு அல்லது குற்றம். ஒன்று ஒரு விஷயத்த தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும், இல்லைன்னா குற்ற உணர்வு என்ன, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத வெளியில் ஓட ஆரம்பிக்கும். பிளே ஏஜ்னா 3 to 6. சரி, அடுத்து ஸ்கூல் ஏஜ், இதுதான் 6 to 12. 6 to 12 அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ஏஜ். இதில் தான் ஒன்று உற்பத்திங்கிற ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி, அல்லது வந்து லேக்னஸ் குறைவு இருக்கும். ஒன்று நல்லா படிக்கும், இல்லைன்னா ஒன்று நல்லா படிக்காது, அல்லது ஒன்று நல்ல தேடல் இருக்கும், இல்லைன்னா தேடாது. ஒன்று நல்ல பிள்ளையாக வளரும், இல்லைன்னா அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும். 6 to 12. அடுத்து அடலசன்ஸ், இவரை பற்றி 12 to 18 சொல்கிறார். அடலசன்ஸ் அப்படிங்கிற குமரப்பருவம். அந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற குமரப்பருவம் 12 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் சொல்கிறார் இவர். இங்கே தான் அடையாளம் அல்லது குழப்பம். அடையாளம் அல்லது குழப்பம் அப்படிங்கிறது, அடையாளம் அல்லது நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் யார் எத்தனை ஸ்டேஜஸ், அந்த எத்தனை ஸ்டேஜஸ் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எத்தனை ஸ்டேஜஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. ஸோ அடுத்து பாருங்களேன், ஸ்கூல் ஏஜ் பார்த்துட்டோமா, அடலசன்ஸ் பார்த்துட்டோமா, யங் அடல்ட். அடல்ட்டே 2ஆக பிரிக்கிறாங்க. இவர் வந்து அடல்ட்டே எப்படி பிரிக்கிறாரு? ஸோ 3 பிரிக்கிறார். யங் அடல்ட்டு, மிடில் அடல்ட்டு, லேட் அடல்ட்டுன்னு பிரிக்கிறார். யங் இளமை குமரப்பருவம், அதே மாதிரி நடுத்தர குமரப்பருவம், அதே மாதிரி சரியா லேட்டர், அந்த மாதிரி லேட் அடல்ட் அப்படின்னு 3 பிரிக்கிறார். யங் அடல்ட் அவர் என்ன பிரிக்கிறார்? வயது 18லேருந்து 25 வரைக்கும் பிரிக்கிறார். யங் அடல்ட்டை அவர் 18லேருந்து 25 வரைக்கும் பிரிக்கிறார். மிடில் அடல்ட் அப்படிங்கிறத 25 to 65 சொல்றார். 25லேருந்து 65 வரைக்குமே மிடில் அடல்ட்னு சொல்றார். சரியா? லேட் அடல்ட் அப்படிங்கிறத 65+ சொல்றாங்க. லேட் அடல்ட் அப்படின்னாவே அவங்க என்ன சொல்றாங்க? ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 65+ இருக்க வந்து லேட் அடல்ட்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நல்லா படிச்சுங்க. அப்போ யங் அடல்ட்டில் என்ன கிடைக்குது அவருக்கு? நெருக்கம் அல்லது தனிமை. ஒன்று நெருங்கி போவார், இல்லைன்னா தனிமைப்படுத்திக்குவார். இந்த 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இதான் அன்பு ப்ளஸ் உறவுகள். அதே மாதிரி மிடில் அடல்ட்டில் உற்பத்தி அல்லது நின்ற நிலை. ஒன்று ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவார். இங்கே தான் அவங்களுக்கு பராமரிப்பு தேவை அப்படின்றது. லேட் அடல்ட்டில் ஒன்றுமே இல்லை, அவங்க தான். ஸோ இவங்க இந்த பருவம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓய்வு எடுக்க விரும்புவாங்க, இல்லைன்னா அந்த கோயில் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஞானம், ஏதாவது பக்தி பரவசம் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும். இல்லைன்னா இப்போ நீங்கள் எதில் இருக்கீங்க? 25 இருக்கீங்க. நிஜமாதான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு அமைதியை தேடுவோம். சரி என்னடா எல்லாமே பார்த்துட்டோம், சரி பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு அமைதியாக போகணும், கோவிலுக்கு போகணும், இல்லை எங்கேயோ தனிமையாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அந்தந்த மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க கண்டிப்பாக. அடுத்த விஷயங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டுனாவே மென்டல் சைக்காலஜி, மனநல உளவியல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ மனநல உளவியல் அப்படிங்கிறது தான் இந்த மென்டல் சைக்காலஜி அப்படிங்கிறது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா மனோபாலியல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. சைக்கோ செக்ஸுவல் தியரி அப்படின்றாரு. சைக்கோ செக்ஸுவல் தியரினா மனோபாலியல் கோட்பாடு அப்படிங்கிறது. இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா லேட்டன்சி ஸ்டேஜ்ன்றாரு. லேட்டன்சி ஸ்டேஜ், அதாவது இது 6 to 12 வயது சொல்றாரு அவர். இங்கே தான் கற்றல் மற்றும் நட்பு உண்டாகுதுன்னு சொல்றாரு. கற்றல் மற்றும் நட்பு 6 to 12 வயது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்றார், இளமை பருவம். இங்கே தான் பாலியல் முதிர்ச்சி அது மாதிரி உருவாகுது. அந்த செக்ஷுவல் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது முதிர்ச்சி ஏற்படுறது இந்த பருவம் அப்படின்றாரு. சரி ஓகேங்க. இது வந்து யாருன்னா நமக்கு அடுத்த நபர் பாருங்க, ஹோல்பர்க். ஹோல்பர்க் அப்படின்னாவே ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும்.
ஸோ இவர் எத்தனை நிலைகள் சொல்றாரு பாருங்க. இவர் எத்தனை நிலைகள் சொல்றாரு? 1 2 3 4 5, ஒரு 5 நிலைகள் சொல்றாரு. பார்ப்போம். இவர் ஒரு 5 நிலைகள் சொல்றாரு. யாரு? ஹோல்பர்க். ஹோல்பர்க் வந்து பாருங்களேன், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 to 7 சொல்றாரு. 4 to 7 இந்த ஒழுக்கம்ங்கிற விஷயம் வர ஆரம்பிக்கதே 3 வயசுக்கு கீழே கிடையாது. 3 வயசுக்கு கீழே கிடையாது. ஒழுக்கம்ன்றதே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு இவர். இவர் ஸ்டார்ட் பண்றதே நெறி அப்படிங்கிறது, ஒழுக்கம், அந்த மொராலிட்டினாவே எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா 4 வயதுல இருந்து ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் நிலை அப்படிங்கிறது 4 to 7ங்கிறார். இந்த 4 to 7ங்கிறத ப்ரீ கன்வென்ஷனல் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு நிலை. ஒபேயிங் அப்படின்னு போட்டுக்கணும். ஒபேயன்ஸ். அந்த ஒபேயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பருவம் தான். 4 to 7 என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்கும். ஸோ ரெண்டாவது அப்படின்றது அந்த ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா 7 to 10ன்னு சொல்றாரு. 7 to 10. இந்த 7 to 10 அப்படிங்கிறது சுயநலன் அப்படின்னு போடுங்க. செல்ஃப் அந்தமாக இருக்கக்கூடியது. செல்ஃபிஷ், இந்த சுயநலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேங்க. 3 ஸ்டேஜ் 3ன்றத 10 to 13 சொல்றாரு. ஸ்டேஜ் அந்தமாக இருக்கக்கூடிய 10 to 13 சொல்றாரு. 10 to 13 அப்படின்னு சொல்றாரு. அதை என்ன சொல்றாருன்னா சமூக அங்கீகாரம், இந்த சொசைட்டி அவரை என்ன பண்ணுமா, ரெகக்னைஸ் பண்ணணும். சமூக அங்கீகாரம் அப்படிங்கிற இதான் கன்வென்ஷனல் அப்படிங்கிற ஒரு பீரியட். 10 to 11 13 இங்கே தான் நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்குது. நல்ல பையன்ப்பா நல்ல பொண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்ற விரும்பக்கூடிய பருவம் 10 to 13. 13 to 16ங்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சட்டம் மற்றும் ஒழுங்கு. இந்த இதை செஞ்சோம்னா நமக்கு தண்டனை கிடைக்கும், இந்த இதை செஞ்சோம்னா நமக்கு பரிசு கிடைக்கும். ஸோ இது தப்பு அப்படிங்கிற போது அந்த அதிகாரம், விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒபே பண்ணக்கூடிய பருவம் அந்த பருவம். எப்போ? 13 to 16. 5வது பருவம் என்ன சொல்றாருன்னா இதுதான் 16+. 16+ அப்படிங்கிறப்ப சமூக ஒப்பந்தம்ன்றார். சோசியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் 16+. இப்போ ஓட்டு போடுற வயசு என்னங்க இருக்கு? ஓட்டு போடுற வயசு 18 சார். ஸோ 18. ஏன்னா அதை 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சது யாரு தெரியுமா? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி வந்து ஆமா 1988ல் 61வது அமெண்ட்மெண்ட்ல 61வது சட்ட திருத்தம் 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சவர் வந்து ராஜீவ் காந்தி. முன்னாடிலாம் 21 வயசு இருந்தால் தான் ஓட்டு போடணும்னு இருந்தது. இப்போ வந்து 18 வயசு இருந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது 61வது சட்ட திருத்தம் இவரோட பீரியடில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 6வது இங்கே தாங்க சமூக ஒப்பந்தம், உரிமைகள், ஜனநாயகம். ஸோ நம்ம ஓட்டு போட ஆரம்பிச்சிடும் 16+. ஸோ ஸ்டேஜ் 6 இதை தான் பெரியோர்ன்ற உலகளாவிய நெறிமுறைகள், நீதி, சமத்துவம், அந்த ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இதெல்லாம் விரும்பக்கூடிய பருவம் இந்த பருவம். பெரியோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. ஸோ இது யார் சார்? ஹோல்பர்க். ஹோல்பர்க்னாவே நம்ம எதை சார் புரிஞ்சுக்கணும்? ஹோல்பர்க்னாவே ஒழுக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எரிக்சன் என்ன புரிஞ்சுக்கணும்? சமூக பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பியாஜே என்ன புரிஞ்சுக்கணும்? அறிதிறன் வளர்ச்சி, அறிதிறன் வளர்ச்சின்ற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்க, குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாருங்க. குழந்தை பருவத்தில் அல்லது இளமை காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை சைல்டு அண்ட் ஆல்சோ அடலசன்ஸ். அந்த அவங்க என்னென்ன சார் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா, ஒன்று அப்படின்றது கற்றல சிரமம். கற்றல சிரமம்ன்றது என்னது? டிஸ்லெக்ஷியா. நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். 5வது யூனிட் நான் PGTRB நடத்தும்போது உங்களுக்கும் காமிச்சு கொடுத்தேன். இந்த டிஸ்லெக்ஷியா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, கிராஃபியா அப்படின்னு பார்த்தோம். கிராஃபியா, கால்குலியா பார்த்தோமா? ஒவ்வொன்றும் டிஸ்லெக்ஷியானா என்ன? பேச்சு தாமதமாக இருக்கும், இல்லை பயப்படும், அச்சம், அல்லது இளமை பருவத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட மன அழுத்தம் ஏற்படும். இப்படி என்ன கேலி பண்ணுறான், இப்படி கிண்டல் அடிக்கிறான், என்கிட்ட பேச மாட்டான், ஸோ இவங்க அப்படின்னு மாதிரி இந்த குறை சொல்கிறது வைக்கிறது அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சரியாக கவனிக்கணும். அதான் சொல்கிறாங்க, பெற்றோர், ஆசிரியர், சமூகத்தினுடைய பங்கு என்ன, பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்கணும். அந்த ரொம்ப செக்யூர்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. அதே மாதிரி ஆர்வம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி படைப்பாற்றல் அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி, இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற கிரியேட்டிவிட்டி நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி சுய சிந்தனையை ஊக்குவித்தல். நீ செல்ஃபாக யோசிடா. அதனால தான் சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய வந்து என்ன கொடுப்பாங்க? ஸோ இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அசைன்மெண்ட் செஞ்சுட்டு வான்னு சொல்கிறதெல்லாம் அவங்க இதெல்லாம் இப்போ எல்லாம் அசைன்மெண்ட் யார் செய்கிறா? பெற்றோர் தான் செய்கிறாங்க. பெற்றோர் தான் செய்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்களாம் சுயமாக அவங்களை வந்து செயல்பட வைக்கணும். அப்போ தான் அந்த சுய சிந்தனையை ஊக்குவிக்க முடியும். அதே மாதிரி மதிப்பு கல்வி, இந்த மாரல் எஜுகேஷன் சொல்லுவோம். இந்த மாரல் எஜுகேஷன் அப்படின்னாவே மதிப்பு கல்வி. இப்போ மதிப்பு கல்வி அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி சோசியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைடன்ஸ் இருக்கணும், சமூக வழிகாட்டுதல்.
இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி தான் டெவலப் பண்ணணும். அந்த மாரல் வேல்யூஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆலோசனை சேவைகள் நிறைய வந்து பிடிஏ மூலமாக வைப்பாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த லீடர்ஷிப்பை வளர்க்குறதுக்காக குரூப் லீடர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி மனநலம் ஆதரவு அப்படிங்கிறது, ஸோ மென்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துங்க. கல்வியினுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது என்னென்ன சார் இருக்குது இந்த பீரியடில் நல்லா படிச்சுங்க. அப்போ அடுத்த பீரியட் வாருங்களேன், இந்த இளமை காலம் அடலசன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இங்கே அடலசன்ஸ் அப்படின்னாவே உடல் வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஹார்மோன் அப்படிங்கிற சேஞ்சஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த எரிசன் வந்து என்ன சொல்கிறாரு, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தணும், அந்த ஐடென்டிட்டி வரும், அல்லது ரோல் கன்ஃபியூஷன், பாத்திரம் குழப்பம். நம்ம என்ன மற்றவங்களால நம்ம தனிமைப்படுத்த போகிறோமா, மற்றவங்க நம்மளை பாராட்டுறாங்களா வைக்கிறாங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இது ஆல்ரெடி படிச்சதுனால நான் வேகமாக கடந்து போகிறேன். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், எமோஷனல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சது தான். ஒழுக்கம் அப்படிங்கிற மாரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், ஒழுக்கம்னா யார், ஸோ அந்த மாதிரி ஹோல்பர்க் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தலைப்பு எழுதுங்க. தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ பியாஜே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம பியாஜே பார்க்குறோம். ஸோ பியாஜே என்ன சொல்றாரு, பியாஜே அந்த தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல பியாஜே என்ன சொல்றாரு. பியாஜே சொன்னாவே என்ன சொல்றாரு, அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரினாவே நம்ம பியாஜே அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்கீமா. ஸ்கீமானாவே மனத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கீமா. அப்ப